பால்லையே நம்ம அந்த வருமானம் எடுக்கலாம். பெரிய ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் பண்ணை அமைச்சு அதில் பால் உற்பத்தி பண்ணி நம்ம வெளி மாநிலத்துக்கு ஏற்றுமதி பண்ணோம்னா இந்த சாராயத்தில் கிடைக்கிற அதே லாபம் அதில் வரும் அரசுக்கு. அப்போ சாராய கடையை மூடிடலாம். எனக்கு ஓட்டு போடுங்க. விவசாயி சின்னம் அதில் படம் இருக்கு பாருங்க. ஏற்கலப்பை விவசாயி. இந்த தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் இவங்க எப்படி, இவங்க லட்சணம் என்னன்னு பார்க்கணும்ல. போட்டு பாருங்க எங்களுக்கு, அப்புறம் பாருங்க நாட்டு எப்படி இருக்குன்னு. நன்றி. விவசாயி சின்னம் மறந்துடாதீங்க. வணக்கம்மா, நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர் மன்னார்குடி. இந்த மதுக்கூர் ரோடு இருக்குல்ல, அதுல பாரதி இதய மருத்துவமனை வச்சிருக்கிறேன். இப்போ நான் தேர்தலில் நிற்கிறேன். அடுத்த மாதம் எம்எல்ஏ தேர்தல் வருது. அதில் சீமான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் கட்சி சார்பா எனக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. நான் உண்மையை நேர்மையாக இருப்போம், நல்லது செய்வோம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. விவசாய சின்னம் வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். இந்த தடவை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் நல்லது செய்வோம். நம்பி ஓட்டு போடுங்க. நன்றி. வணக்கம்மா, நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர் மன்னார்குடி. மதுக்கூர் ரோட்டில் பாரதி இதய மருத்துவமனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்திருக்கீங்களாங்க? வந்ததில்லை. சரி, நான் இப்போ தேர்தலில் நிற்கிறேன். அடுத்த மாதம் எம்எல்ஏ தேர்தல் வருது. அதில் சீமான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் கட்சி சார்பாக நிற்கிறேன். அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். எனக்கு இந்த விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. விவசாயத்தை காப்பாற்றணும் தான் இந்த சின்னமே நாங்கள் எடுத்துருக்குறோம். அதனால் இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா இதற்கு முன்னால் பல சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். அப்போ தானே இவங்க எப்படின்னு தெரியும். ஒரு முறை எங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். விவசாய சின்னம். இந்த மாடுகளுக்காக சீமான் மாநாடு நடத்தினார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? தெரியாது இல்லை, யாராவது செய்வாங்களா? மாடுகள் காப்பாற்றணும். ஏன்னா மாடுகள்லாம் இன்றைக்கி அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால் இப்போ ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடு 1.5 லட்சம் கோடிக்கு பால் இறக்குமதி பண்ணுது. பாக்கெட் பால் விற்கிது இல்லை, அதெல்லாம் அங்கேருந்து வருது, இங்கே கிடையாது. இங்கே சீமான் இது மாதிரி ஆடு மாடை வளர்க்கணும்னு சொன்னால் சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு, பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொருளாதாரமே நிறைய நம்ம பொருள் ஈட்ட முடியும். இப்போ சாராய கடை ஏன் மூடலை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? அதில் 30,000 கோடி வருமானம் வருது, அரசாங்கம் நடத்த முடியாது, மூடிட்டான்னு சொல்கிறாங்களா இல்லையா? பால்லையே நம்ம அந்த வருமானம் எடுக்கலாம். பெரிய ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் பண்ணை அமைச்சு அதில் பால் உற்பத்தி பண்ணி நம்ம வெளி மாநிலத்துக்கு ஏற்றுமதி பண்ணோம்னா இந்த சாராயத்தில் கிடைக்கிற அதே லாபம் அதில் வரும் அரசுக்கு. அப்போ சாராய கடையை மூடிடலாம். மூடிட்டு அதுக்கு பதிலாக சீமான் என்ன செய்வாருன்னா, ஆண்களுக்கு உடல் வலி தீர குடிக்கிறது கள்ளு கடையை திறப்பார். ஏன்னா கல்லுனால உயிருக்கு ஆபத்து கிடையாது. அது குழந்தைங்களுக்கு மருந்தாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. பனைமரம் வச்சிருக்கிறவங்க பிழைப்பாங்க, பனைமரம் ஏறுறவங்க பிழைப்பாங்க. தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லாத்துலேயும் கல் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதை சாத்தி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய சாராய ஃபேக்ட்ரி விற்கணும், பார் ஓடணுன்றதுக்காக. இதையெல்லாம் நாங்கள் வந்தால் மாற்றுவோம். ஏன்னா சாராயத்தினால எத்தனை குடும்பத்தில் பெண்கள் விதவையாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஊர்லேயே நிறைய பேர் ஆகிருப்பாங்க. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும். பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் அப்பா எப்போ அடிப்பாரோ, படிக்க முடியலன்னு சொல்லி என்கிட்ட சிகிச்சைக்கு வராங்க பயத்தில். அதனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். நாங்கள் இது மாதிரி நிறைய நல்ல திட்டங்கள் வச்சுருக்கிறோம். உதாரணத்துக்கு தான் இது ரெண்டும் சொன்னேன். மாடு பண்ணை அமைக்கிறது, சாராய கடையை மூடுறது. எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. நன்றி. அது தேர்தலில் நிற்கிறேன், அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். விவசாய சின்னத்தில் போடுங்கம்மா. இந்த தடவை ஒரு இறக்கப்பட்டு எங்களுக்கு போடுங்கம்மா, நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்வோம். விவசாய சின்னம் ஏற்கலப்பை போடுங்க. இந்த தடவை மாற்றி போடுங்க. எல்லாத்தையும் மாற்றி தலைகளை மாற்றி விட்டுருவோம், நாட்டே மாற்றிடுவோம். நன்றி. வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம். மாதம் கழிச்சு எம்எல்ஏக்கு தேர்தல் வருது. அதில் நான் டாக்டர் மன்னார்குடி பாரதி செல்வன். அதான் தேர்தல் நான் நிற்கிறேன். எனக்கு ஓட்டு போடுங்க. விவசாய சின்னம் அதில் படம் இருக்கு பாருங்க. ஏற்கலப்பை விவசாயி அந்த பக்கம் இருக்கா? ஏற்கலப்பை விவசாயி. அதில் போடுங்க ஓட்டு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நல்லது செய்வோம். நன்றி. வீட்டில் அம்மாவை போட சொல்லுங்க, நீங்கள் சொல்லி போட சொல்லுங்க விவசாயிக்கு. வணக்கம்மா, நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இப்போ தேர்தல் நிற்கிறேன். அதுக்காக அவங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா. நான் எப்படி டாக்டராக நோயாளிகள் மேலே அக்கறையாக இருக்கணும், அது மாதிரி அரசியலே இருப்பேன். ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், எல்லாருக்கும் நல்லது செய்வோம். விவசாய சின்னம் இதுதான் பேட்டியில் இருக்கும். நன்றி. ஏற்கலப்பை விவசாயி மறந்துடாதீங்க. பேச்சு கேட்டிருக்கீங்களா? வணக்கம்மா, நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர் மன்னார்குடி. மதுக்கூர் ரோடு இருக்குல்ல, அதில் பாரதி இதய மருத்துவமனைன்னு வச்சிருக்கிறேன். ஹார்ட் டாக்டரு. இப்போ அடுத்த மாதம் எம்எல்ஏ தேர்தல் வருது.
அதில் சீமான் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவர் கட்சி சார்பாக நான் நிற்கிறேன் தேர்தலில், அதுக்காக ஓட்டு கேட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம். எனக்கு இந்த விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க, இதுதான் பெட்டியில் இருக்கும். இந்த தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் இவங்க எப்படி, இவங்க லட்சணம் என்னன்னு பார்க்கணும்ல. போட்டு பாருங்க எங்களுக்கு, அப்புறம் பாருங்க நாட்டு எப்படி இருக்குன்ட்டு. நன்றி. விவசாய சின்னம் மறந்துடாதீங்க.